வாங்க ஒரு குட்டி ஃப்ளைட் ஜேர்னி பார்த்துட்டு வந்துடலாமா? இது பார்த்திங்கன்னா நாங்கள் துபாயிலேருந்து இந்தியா கிளம்புன அன்றைக்கி எடுத்த விலாகு. நம்ம ஃப்ளைட் ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஹவர்ஸ் சொல்லுவோம். பட் எல்லாம் சேர்த்து பார்க்கணுன்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம முன்னாடியே கிளம்புவோம். சென்னையில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு டைம் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் ஆகிடும். துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் 3 பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். உள்ளவே பார்த்திங்கன்னா மெட்ரோ பிடிச்சி தான் நம்மளோட கேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து போர்டிங் போட்டுட்டு இதுக்கெல்லாம் கேட்டை பிடிச்சி போகிறதுக்கே கரெக்டாக ஒரு 1.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைம் ஆகிடும். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஃப்ளைட்குள்ளேயும் வந்தாச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ, பெட்ஷீட், அதுக்கப்புறம் கூட ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கிட்ஸ்க்கான மீல் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கிட் மீல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸ்லாம் இல்லாமல் நல்லாவே கொடுப்பாங்க. அது மஃபின்ஸ் அந்த ஒரு கேக்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வேணும்னு கேட்பாங்க. நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு கேட்பாங்க. நான் வந்து வெஜ் சூஸ் பண்ணேன். அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அதுக்காகவே வெஜ் மீல்ஸ் சூஸ் பண்ணி சாப்பிட்றது. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து சிங்கார சென்னையில் லேண்ட் ஆயாச்சு. இப்படி தான் எங்களோட ஃப்ளைட் ஜர்னி ரொம்பவே நல்லா போச்சு. இன்னொரு vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.